முருகா, நீ எனக்காக பொழிச்ச பொண்ணு எங்க இருக்கான்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. ஏன் நான் எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளான்னு தோணிட்டே இருக்கு. இனிமேல் அந்த டவுட் உனக்கு எப்பவுமே வரக்கூடாது. ஏன்னா நான் உனக்காக எந்த பொண்ணையுமே படைக்கல. பொண்டாட்டி இல்லைன்னா தாயா வெளியில வந்து மனுஷன் மக்களை பார்க்க முடியுது. என்ன அத்தி சண்டாளி வந்துட்டாலே ஊர்ல இருந்து ஓரா என்ன பாத்திரம் கூட கழுவாம இருக்கு. பார்த்தானா என்னை கொண்டு. என்னங்க இந்த காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்காக உசுரே கொடுப்பன்னு சொல்றவ காதலி, உன் உசுரை வாங்காம விட மாட்டேன்னு சொல்றவ பொண்டாட்டி. டேய் கருப்பு சட்டை பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிட போடுறா. அப்பாடா உட்காந்துட்டான்டா. வாழைப்பழம் தரண்டா. டேய் நீ ரொம்ப நல்லா வந்தா. நாயே கீழே போட்டுக்கு தருவியா? நாயே ஒரு வாழைப்பழத்தை கூட ஒரு நாள் ஒழுங்கா தர முடியாதா? புறம்போக்கு எந்திரிச்சு போடா. நைனா பார்க் கூட்டு போறீனா? பார்க்கடே ஒண்ணு கிடையாது. நீ பார்க் கூட்டு போற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். பார்க்கு போலாம். நைனா பார்க்கு வெத்தலை பார்க்கு டாபுடுயா. பார்க்கு போலாம் ஜான் சீனா பார்க்கு போனோம். அட என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு நிறைய பார்த்தாச்சுங்க. அப்படியா லூனா? சரி எந்த வேலை பாக்குற? ஏடிஎம் வாசல்ல செக்யூரிட்டியா இருக்கேன். நான் வாழ்க்கையில இன்னும் உள்படாம இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒண்ணு இந்த பக்கம் இருக்கிற முட்டா பீஸு, இன்னொன்னு இந்த பக்கம் இருக்கிற முரட்டு பீஸு. கேட்டா இவங்க எல்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா. இன்னும் எங்கெல்லாம் கொண்டு போய் உட்காரக்கு போறாங்களோ தெரியல. இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது. இப்பெல்லாம் யோசாவே தலைதான் வலிக்கு. சரி உங்க லைஃப் எப்படி போத? ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜானே அனுப்பி வச்சான். என்னத்த வேற என்ன? ஒரே குழப்பமா இருக்க. தூசி காரணம் பார்க்க போனா கைரேகை பார்த்துட்டு இப்போ டைம் நல்லா இல்லைன்றான். இருக்கிற வீடை வேற வித்துறாங்கறான். வித்துடலாம், அதுக்கு ஹவுஸ் ஓனர் ஒத்துப்பாரான்னு தெரியலையே. மாப்பிள இன்னும் 1 மாசம் நாட்டுக்கு நீ எடுக்கு போய் ஜிம்முக்கு போய் எவ்வளவு பீஸ் என்னன்னு கேட்டு வந்துருவோமா? என்னது ஜிம்முக்கா? அட்டா போன வருஷம் தானே தம்பளை சுத்துக்கி அடிச்சாரு. இந்த பக்கத்து வரக்கூடாதுன்னு இந்த தடவை போனா கடலா காட்டையாலே அடிப்பாரு. நான் வரலப்பா, அவன் கிடக்குறான். நீ சொல்லு மாப்பிள, இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன், வாழ்க்கையில உறுப்புனா லைஃப்ல செட்டில் ஆகணும், இதெல்லாம் சொல்லுவியே மறந்துட்ட? சொல்லு. 5 ரூபா தாள பார்த்தே பல நாட்கள் ஆகுது. மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் வருது. ஆனா ஆசை மட்டும் 30 நாளைக்கு 300 விதமா வருது. அடுத்த பிறவிலையாவது ஒண்ணு ஏழையா பிறக்கணும், இல்ல பணக்காரனா பிறக்கணும். அடுத்த குடும்பத்துல பொழப்பவே கூடாது. இங்க வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இதுல வேற இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு கொரோனாட்டம்ல 2 ஊசிய போட்டுக்கினேன். மாஸ்கோட வேற தெரிஞ்சோம். ஐயா கடவுளே, எனக்கு பெரிய ஆசைலாம் இல்ல. இன்கம் டாக்ஸ் ரைடு வர அளவுக்கு சம்பாதிச்சுட்டே மணி கேனாட் பை ஹாப்பினஸ் போஸ்ட் போடணும். காலேஜ் படிக்கும் போதே ஒரு பொண்ணு என்னைய சுத்தி வந்துச்சு. அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஒரு பரதேசி சிங்கு தான் கேட்டுன்னு சொல்லி அதையும் கெடுத்துட்டான். இப்ப சாப்பியான்னு கேட்க கூட ஆள் இல்ல. இதுல சின்ன வயசுல தலையில ரெட்ட தொழி இருந்தா 2 பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருந்தோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பொண்டாட்டிக்கு இந்த வழியிலன்னு. எங்கேயா குமாரு, எங்கேயா கூட்டி போறேன்? ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் 18 கிலோமீட்டர் ஆகி குச்சியா? 10 பொறுமையா போயா, இல்ல போட்டுறாமா? ஆனை விட்டு எப்படில 10 பொறுமையா போ. ஏன் இவன் பைத்தியம் பூச்ச நாய் மாதிரி ஓடிட்டு இருக்கான்? ஒரு வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ? ஓனர் கிட்ட நம்ம குண்டு இவன் ஃபிட்டா இருக்கன்ற மாதிரி ஓடியே சாவட்டும். ஓனர் ஊருக்கு போன தெரியாம. அட கடவுளே, எக்ஸ்ட்ரா 2 கோட்டர் வாங்கி வச்சிருந்தேன். இந்த குமார் பைய கேட்டான்னு பெரிய தாராள பிறப்பு மாதிரி அள்ளி கொடுத்து விட்டேன். இப்பதான் சொல்றாங்க இன்னைக்கு கடை இல்லைன்னு. அச்சோ, இப்போ போய் கேட்டா அப்படியே வச்சிருக்க போறான்.
இதுக்குத்தான் சொன்னாங்க தனக்கு மிஞ்சிதான் தாளம். அப்புறம் குமாரு, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராமு? எதை ரெடி பண்ணி வச்சிருக்கியா? இன்னைக்கு காலையில பெருமாள் கோயில்ல புளியோதரை போடுறாங்க. அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா மத்தியானம் ஆஞ்சநேயர் கோயில்ல அன்னதானம். அதையும் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிப்போம். அப்புறம் சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோயில்ல விளக்கு பூசையா. என்ன சாப்பாடு போடுறாங்க தெரியல, அதை போய் பாத்துக்குவோம். யோ மாமா, நைட்டு பிரியாணி ஓகேவா? ஓகேடி. சரி, வரும்போது வாங்கிட்டு வந்துரு. இவள கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதைய பண்ணிருக்காண்டா. எங்கேயா குமாரு, எங்கேயா கூட்டி போறேன்? ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் 18 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? 10 பொறுமையா போயா, இல்ல போட்டுறாமா? ஆனை விட்டு குழப்பில்ல, 10 பொறுமையா போ. லவ் பண்ண டைம்ல என்கிட்ட பேசுறப்பெல்லாம் உன்னை என் புருஷன்னு சொல்லவான்னு கேட்டாவா? இப்ப மெசேஜ் பண்ணுனா உன்னை என் புருஷன்ட்ட சொல்லவான்னு கேக்குறா. இது என்ன கொடுமை கடவுளே! இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி மாறுறாங்க? அதெல்லாத்தையும் விட பெரிய கொடுமை, நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்த அந்த பேர் வைக்கலாம், பொம்பளை பிள்ளை பிறந்த அந்த பேர் வைக்கலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணவ இன்னைக்கு அவ குழந்தைய கூட்டியாந்து சித்தப்பா பாரு சித்தப்பா பாருன்னு நம்மளே 1000 பேரை கூட எதிர்த்து நில். ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். அனைவருக்கும் எதிரியாக கூட இரு, ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாதே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்தி முட்டை போடாம என்னடி பண்ற? இன்னைக்கு சண்டே லீவுடி. அப்புறம் ஏன் நீ திங்கக்கிழமை முட்டை போடல? வாரத்துல முத நாளே முட்டை போட சொல்ற. நீ எல்லாம் மனுஷியா? சரி, செவ்வாய்க்கிழமை எதுக்கு போடல? எனக்கு செவ்வாய் தோசை இருக்குடி. புதன்கிழமை எனக்கு பிடிச்ச நாளுடி. அன்னைக்கு எப்படி முட்டை போடுறது? வியாழன் வியாழன் கிழமையே எனக்கு பிடிக்காதுடி. வெள்ளி வேறதாண்டி, அன்னைக்கு முட்டை போட மாட்டேன். சனி வாரத்துல கடைசி நாள் கூட நான் நிம்மதியா இருக்க கூடாதா? வாரத்துக்கு மட்டும் இல்லடி, உனக்கே இன்னைக்கு கடைசி நாள் தான். எங்கேயா குமாரு, எங்கேயா கூட்டி போறேன்? ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் 18 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? 10 பொறுமையா போயா, இல்ல போட்டுறாமா? ஆனை விட்டு குழப்பில்ல, 10 பொறுமையா போ. சேகரே, நேத்து எங்கடா போனா? போன் அடிச்சா எடுக்கல. ஆமாப்ல, ஒயின் ஷாப்ல சரியான பிரச்சனை. என்ன பிரச்சனையா? வருஷம் முழு தானே வந்துகிட்டு இருக்கா. ஒரு காலண்டர் கொடுத்தா அந்த குழந்தையா போயிருவீங்க அப்படின்னு தான் கேட்டேன். டக்குன்னு கையை வாங்கிட்டான். அப்புறம் நானும் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். திரும்பி பார்க்க முடியாதுட்டார்ல. நீனும் என்கிட்ட இருந்தாலே போவாத. ஹே பாவண்டா அந்த குட்டி பூனை. பேசாத நீ. பெரிய அன்னை தெரசா அனாதையா ஒரு பூனையை பார்த்ததும் அப்படியே அரவணைச்சு எடுத்துட்டு வந்துட்டா. சும்மா எனக்கே இந்த 3 வேலையை தயிர் சாதம் தான் கொடுக்குற. இப்ப அத மோர் சாதமா ஆக்க பாக்குறியா? சொன்னா கேளியா? வேலை செய்யறவனுக்கு சம்பளம் 15,000, அந்த வேலையை செய்யன்னு சொல்றவனுக்கு 90,000 சம்பளம். நல்லா இருக்கிற அவங்க நயம். அப்பவே சொன்னா என் ஃப்ரெண்டு அலையேசு, ஒரே பிராண்ட் அடிக்கணும்டா, மாற்றி மாற்றி அடிச்சா தலையை ஒடிக்கும், தலையை சுத்தும்னு. அதுக்கு என்ன பண்றது? ஓசியில வாங்கி தராங்க, ஒரே பிராண்டாவை வாங்கி கொடுப்பான். கட்டென்ற வேட்டியையும் காணும். அது சரி, எந்த காவாயில கிடக்கோ. 1000 பேரை கூட எதிர்த்து நில். ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. தனியாக போராடுகிறேன், வெற்றி. பணம் கூட ஒரு சுயநலவாதிங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? பணக்காரன்ட்ட இருக்கும்போது அது குட்டி போடுது, அதே ஏழைட்ட வரும்போது வட்டி போடுது. கல்யாணமான ஒரு ஆண் நிம்மதியா இருக்கணும்னா ஒண்ணு அவனுக்கு கிடைச்ச மனைவி வரமா இருக்கணும், இல்ல ஊருக்கு போனா அவன் மனைவி வராம இருக்கணும். லவ் பண்ண டைம்ல என்கிட்ட பேசுறப்பெல்லாம் உன்னை என் புருஷன்னு சொல்லவான்னு கேட்டாவா? இப்ப மெசேஜ் பண்ணுனா உன்னை என் புருஷன்ட்ட சொல்லவான்னு கேக்குறா. இது என்ன கொடுமை கடவுளே! இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி மாறுறாங்க? அதெல்லாத்தையும் விட இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? அடுத்தவங்க எழுதின புத்தகத்தை பார்த்து பாடம் நடத்துறாங்க, அது தப்பு இல்லையா? நான் அடுத்தவனை பார்த்து எக்ஸாம் எழுதுனா அது தப்பான். இது எந்த காலையில எந்திரிச்சு கேலண்டர் பார்க்கும்போது என் ராசிக்கு கவலைன்னு போட்டுருந்துச்சு. இது என்னோட கவலைன்னு போட்டிருக்கேன்னு இன்னைக்கு காலையில இருந்தே நினைச்சு ஒரே கவலையாவே. You look absolutely perfect tonight, my dear. நான் போட்ட போஸ்டுக்கே 4 லைக் தான் போடுறீங்க. ஆனா அதுல கமெண்ட் பண்ண பொண்ணோட கமெண்ட்டுக்கு மட்டும் 40 லைக் போடுறீங்க. மனுஷனடா நீங்கெல்லாம். சரி,
41வது கமெண்ட் நம்ம போட்டு வைப்போம்.